ஆனந்தி, குணா, நடந்தது எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. ஐயோ நம்ம மெட்டீரியல் எரிச்சிட்டாங்களே, நம்ம தறிய உடைச்சிட்டாங்களேன்னு எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இப்ப மனசு முழுக்க தன்னம்பிக்கையோட வெற்றி நமக்குத்தான்னு முயற்சியோட வேலை செய்யுங்க. அப்பா, என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சு எனக்காக உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. தேங்க்ஸ்பா. என்னம்மா நீ? என் மகனுக்கு இதை நான் பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? அப்பா, பூஜை பண்ணிட்டு ஆரம்பிச்சிடலாம். தாராளமா, அதுவும் சரிதான். அப்பா, இந்த வாட்டி உங்க கையால நீங்களே பண்ணுங்க. சரிம்மா. ஆண்டவா காப்பாத்துவா. அம்மா தாயே காமாட்சி, நாங்க இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிச்சிடணுமா, கூட இருந்து காப்பாத்துமா. ஏய் இந்த என்பா கும்பிட்டுக்கோ. ஏய் கோட்டி, நான் ஏ கோட்டி இல்ல, சி கோட்டி. எங்க அப்பா பேரு சின்ன சாமி, தெரியும்ல. ஐயோ மாமா எங்க? கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லிருக்கான். நம்ம கிட்ட இன்னும் ஒரு நாள் தான் இருக்குன்னு அவருக்கு கொஞ்சமாச்சும் சீரியஸ்னஸ் இருக்கா? ரொம்ப அஜாக்கிரதையா இருக்காரு. சரி, அதுக்கு நீ டென்ஷன் ஆவற? லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன் அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கம்மா. கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான். அதான் இப்ப நீ வந்துட்டல்ல, போய் நீ வேலைய ஆரம்பியே. ஆரம்பிக்கிறேன். வழிய விடு. அம்மா காப்பாத்தும்மா, இந்த இன்பா கோவத்தை கட்டுப்படுத்து. இது ஏன் முகம் மாதிரி இல்ல. அது என்ன என்பா? காப்பாத்திட்ட காமாட்சி. இந்த டிசைன்ல ஏன் முகம் வரும்னு நான் ஆசையா நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ இது வேற யாரோ முகம் மாதிரி இருக்கு. அது வேற யாரோ முகமும் இல்ல என்பா. என் மனசுல காமாட்சி அம்மன் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு ஒரு முகத்தை நீஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதுதான் இப்ப புடவையில டிசைனா வந்திருக்கு. இந்த பாரு, உன் முகம் வரலன்னு நீ கவலைப்படாத. இங்க பாரு, இத நீ எனக்கு பிடிச்ச ஒரு காமாட்சி அம்மன் வெச்சுக்கோயேன். மாமா, நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? என்பா கோச்சுக்காத. இங்க வா, வந்து ஆரம்பி. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு தெரியும்.